வணக்கம் தமிழர்களே. இந்த பதிவு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான பதிவு. அதாவது வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி இல்லை, முழு ஈழத்திலையும் பிறந்த தமிழர்களுக்கான, அதாவது இஸ்லாமிய தமிழர்கள், மலைய தமிழர்கள், எல்லா எங்கே கொழும்புல கண்டி காலி எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துல இருந்தாலும் எல்லா தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான பதிவு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழ் அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோமா? என்னடா எலெக்ஷனே முடிஞ்சது, இப்போ தமிழ் கட்சி உருவாக்குவோமான்னு கேட்குறாங்கன்னு யோசிக்காதீங்க. முடிஞ்ச பிறகுதான் துவங்குறது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கே துவங்குற கஷ்டம். இப்போ எல்லாம் முடிஞ்சுது, போராட்டம் முடிஞ்சுது, அரசியல் இதுவும் முடிஞ்சுது. அப்போ முடிஞ்ச பிறகு முதல்ல இருந்து ரீபூட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாத்தையுமே அதுக்கு புதுசாக ரீபூட் பண்ணுவோம். இந்த பழைய அரசியல்வாதிகள் ஒருத்தரும் இல்லாமல் புதுசாக ரீபூட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு யோசனை உண்டு. உங்களுக்கு என்ன மாதிரி இது செய்துன்னு இருக்கா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் அவங்களோட கேமை ப்ளே பண்ணுறோம். அவங்க செட் பண்ணுற ஆக்கள் அந்த அதுக்குள்ளேயே நாங்கள் இதில் யாரை சூஸ் பண்ணுறது, அதையே செய்வோம், இப்படி செய்வோம்னு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நாங்கள் கேமை உருவாக்கணும். எங்களோட கேமுக்குள்ளே மெட்டவே ப்ளே பண்ண கூப்பிடுவோம். அதுதான் சரியான பாதையாக இருக்கு மட்டும் நான் நம்புகிறேன். என்னென்று சேருங்கோ, சேர்ந்தால் செய்வோம். இந்த நிலைமைக்கு நாங்கள் ஏன் வந்தோம்ட்டு முதல்ல அலசி ஆராயணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்னென்று செய்யலாம்னு யோசிக்கலாம். இப்போ என்னென்னா, தமிழர்கள் எந்த விதத்திலையும் ஒன்று கூடக்கூடாது, எந்த விதத்திலையும் எழுச்சி பெறக்கூடாது, எந்த விதத்திலையும் முன்னேறி ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடங்களுக்கு வரக்கூடாதுன்றதில் சரியான வேலை திட்டம் செய்யப்படுது. இலங்கை அரசாங்கமோ புலனாய்வுல என்னமோ செய்யுது. அவை எல்லாம் அந்த குழப்புற விதமாக பல நடக்குது. நீங்கள் எது செய்ய போனால் நீங்களாகவே போன்று செய்ய தோங்க ஒரு கொஞ்சம் பேர் அதை இல்லை பிள்ளை கல்லன் குழப்படி இப்படிலாம் கணக்க சொல்லுவாங்க. அது வேலை திட்டம் அப்படி நடக்குது. பல பேருக்கு சம்பளம் கொடுத்து வைவிடுது. நீங்கள் சொல்லுவீங்க இலங்கை எங்கே சம்பளம் கொடுக்குறது அப்படி இப்படின்ட்டு. இல்லை, கனடாவில் இந்த என்ன முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்களுக்கு இங்கே கனடா பாடசாலையில் படிப்பிக்கிறதுக்காக என்று சொல்லி இங்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து இலங்கை அரசாங்கம் கேஸ் போட்டெல்லாம் செய்தது. எப்போ செஞ்சது? அங்கே அறகலிய போராட்டத்தில் மக்கள் எல்லாம் கேஸ் இல்லை, பணம் இல்லை, லைட் இல்லை, தண்ணி இல்லைன்ட்டுலாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அப்போ அதே நேரத்தில் இங்கே கனடாவில் லோக்கல் கோர்ட்டில் தாண்டி ஒன்டாரியோ கோர்ட்டில் தாண்டி ஒன்டாரியோ சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் வாதிட்டு கொண்டு இருக்கீங்க. பாப்பா இங்கே வெளிநாட்டில் ஒரு லோயருக்கு பே பண்ணி இப்படி செய்கிறேன்டா எவ்வளோ காசு வேற பண்ணி யோசிச்சு பாருங்க. கணக்கு காசு போயிருக்கு. அப்போ அந்த அங்கே இலங்கையில் அப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்க கூட இங்கே அதை செய்து கொண்டிருக்கணும். அதே டைமில் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அது வேணுமென்று அந்த குழப்பறதுல அந்த என்னதான் சிங்களவர்கள் தங்களுக்குள்ள என்னதான் அடிபட்டாலும் தமிழனை தலையெடுக்க விடக்கூடாது, விட்டா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் என்றதில் சரியான கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இது ஈழத்தில் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகள் எல்லா வெளிநாடுல இருக்க எல்லா அமைப்பிலையும் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துருவாங்க, கொஞ்சம் பேர் குழப்புவாங்க, வெளியிலேருந்து பேசுவாங்க, இப்படிலாம் நடக்கும், பலசு நடக்கும். அந்த இடுவானுக்குள்ளேயே சில பேர் திட்டமிட்டு வந்தது. அதை திட்டமிட்டு வந்துட்டு உள்ளுக்கு வந்துடுற கதைச்ச குரல் பதிவு எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில் போகிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு மெட்டவங்களுக்கு எல்லாம் ஃபோன் அடி சொல்கிறாங்க, இவங்களுக்கு காசு போடாங்க, உங்களுக்கு காசு போடாங்க. ஆனால் காசே கேட்க இல்லை. ஆனால் அதுக்கு முதலே காசு போடாங்க, உங்களை சேர்க்காதீங்க, ஒன்று பங்கு போடாங்க கொண்டு ஃபோனை சொல்லி. அப்போ இப்படியான வேலை திட்டங்கள்லாம் நடக்குது. ஒரு பொருளாதாரத்தில் கூட ஒன்று சேரக்கூடாதுன்றதில் சட்டியான கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மூத்த காட்ட மாட்டாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, அப்படித்தான். ஏன்னா அவங்க எல்லாருமே புலனாய்வுக்கெல்லாம் வேலை செய்யணும். இதை சொல்கிறது, ஐயோ நாங்கள் சொன்னாங்க இலங்கைக்கு போயிடாதுன்றதெல்லாம் பொய்க்கது, அப்பட்டமான பொய்க்கது. ஏன்னா ஒருத்தன் வெளிநாட்டில் வச்சு நான் இயக்கத்தில் இருந்தேன்னு சொல்லலாது. நான் இயக்கத்தில் இருந்த நான் இவ்வளவு போராட்டம் செஞ்சினான், அப்படி செஞ்சினான் என்று சொல்லி சொன்னான்டா அவருக்கு இங்கே சிட்டிசன்ஷிப், இங்கே இமிக்ரேஷன்ல எல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் சொல்லி இங்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு யாரும் சொல்லி இப்படி சண்டை பிடிக்காண்டா அவன்கிட்ட குரல் பதிவை அப்படியே அவன் சொன்ன அதை குரல் பதிவு எடுத்து உங்களோட நீங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்தந்த புலனாய்வுத்துறைக்கு அனுப்புங்க. இப்போ கனடாவில் சிசிக்கு அனுப்புங்க, யாரும் சொன்னால் அனுப்புங்க. என்னடா இவர் அப்படி சொன்னால் இவர் ஏற்கனவே இவர் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் கூடி இவர் பொய்யை சொல்லிட்டார், மறைச்சிட்டார் என்ற காரணத்துக்காக இவர்கிட்ட சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் பண்ணலாம், ரிவோக் பண்ணி டிப்போர்ட் பண்ணுவாங்க. சரியோ? அப்போ நீங்கள் தயவு செஞ்சு இப்படி யாரும் நான் இயக்கத்தில் இருந்தாலும் எந்த நாட்டிலேருந்து, இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, பிரித்தானியாலேருந்து, கனடாலேருந்து, அமெரிக்காவில் எங்கே இருந்து கழிச்சாலும் சொல்லுங்கோ. நீங்கள் ஹோமோமெண்ட் கேட்டு குரல் பதிவை மெல்லமாக எடுங்கோ. அந்த குரல் பதிவு எடுத்து அந்த சிசிக்கு அனுப்புங்க. இந்த இப்படி இருக்கிறாள் இந்த ஐடியில்
டிக்டாக்ல இந்த ஐடியில் இருக்கிறார், ஃபேஸ்புக்கில் இந்த ஐடியில் கொடுத்தா காணும், நீங்கள் அங்கே பேர் டீட்டெயில் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, அதை அவங்களே பிடிச்சி கொள்வாங்க. சரியோ, இதுகள் மாத்திரமில்லை, இந்த தமிழர்களுக்கு நடந்தது வந்து ஜெனசைடுன்னு அதை கோல் பண்ணலாண்டு. அடே கற்பழிச்சவனு தானே கேஸ் போடணும். அவன் சும்மா என்னோட தொட்டு பேசினவன் கேஸ் போட்டால் என்னென்ன கேஸ் வெல்றது? கற்பழிச்சவனு கேஸ் போட்டு கேஸில் தீர்மானிக்கணும் அது கற்பழிச்சவனா இல்லையாண்டு. அது மாதிரி நாங்கள் கேஸ் போட நாங்கள் ஜெனசைடுன்னு தான் போடணும். அதை தீர்மானிக்க வேண்டியது பிறகு அடுத்த ஜட்ஜின் வேலை. ஆனால் இவங்களெல்லாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை அது ஜெனசைடுன்னு கோல் பண்ணல, அது அப்படி அது பிள்ளை அதுக்கெல்லாம் இது இல்லை அது இல்லைன்னு. ஏன்னா இவங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்க புலனாய்வுக்கு. இதை மாதிரி தான் இந்த ரே ஆஃப் ஹோப்ன்ற படம் எடுக்கப்பட்டது, கனடா பார்லிமெண்டேரியனால் எடுக்கப்பட்ட, முன்னாள் பார்லிமெண்டரால் எடுக்கப்பட்டது, ராதிகா சிட்ஸை பேசினால. அந்த படத்தை ஒரு சத்துக்கு கூடாது, அது எங்களோட தியாகத்தை எல்லாம் பிள்ளையா சொல்லுது ஆவுன்றெல்லாம் சொன்னாங்க. அப்படி இல்லை உண்மையிலே. நானும் அந்த படம் பார்த்தேன். ரைட், அப்படி இல்லை. அப்போ இவங்களெல்லாம் வேணுமென்று ஒரு கட்டமைச்சு இதை மாதிரி. மற்றது இப்போ அந்த ஒரு பெட்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணது, கனடா கவர்மெண்ட்டுன்ற வெப்சைட்லேயே போட்டு பெட்டிஷன் கிரியேட் பண்ணது. இப்போ கவர்மெண்ட்டால் ஒரு எம்பி, ஒரு சீன எம்பியோரால் எங்களுக்கு உதவுறாருன்னு அவர் செய்ய உதவுறாருன்னு அவர் மூலமாக செய்கிறாரு. அதுக்கு கூடி அதெல்லாம் பிள்ளை, இதில் சொன்னது பிள்ளை, அதில் இந்த வார்த்தையை ஒன்று பிள்ளையாக போட்டு என்ன இந்த 2009 போட்டது அது போட்டது என்ன எல்லாத்தையும் சொல்லி அது ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பணும். ஒன்றில் தான் தேசியவாதி என்று சொல்லி குழப்புவாங்க, அல்லது இது தேசியத்துக்கு எதிரானது என்று சொல்லி குழப்புவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அதை எல்லாத்தையுமே குழப்பி அடிக்கிறது இதில் முக்கியமாக இருக்கிறாங்க. ரைட், இப்படித்தான் எல்லா அமைப்பிலையும் இந்த நாடுகள், இந்த தமிழர் சங்கம், உலக தமிழர், NCCT, CTC, இப்படி எல்லாம் வேறு பல என்னென்ன அமைப்புகள் இருக்கோ எல்லா அமைப்புகளும் இப்படித்தான். அதுலேயும் இன்னும் அந்த புலி இலச்சினியோட நாங்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு என்று சொல்லி விடுறாக்கள் அதுவும் சரியில்லை. ஏனென்றால் அப்படியெல்லாம் உண்மையிலே விடையலாது. இப்போ வெளிநாட்டில் இருந்து கொண்டு இப்போ அதெல்லாம் தடை செய்யப்பட்ட இது. அப்போ அதெல்லாம் விடுகினம் என்றாலே அங்கே சம்திங் பிள்ளை. அவை அங்கே இலங்கைக்கு எதிராக செய்யணும் என்றெல்லாம் சொல்லினோம். அதெல்லாம் ஒரு பிழையான பொய்யான பரப்புரைகள் விளங்குதோ. அது அவங்களெல்லாம் என்னென்னா உங்களை ஒரு தாங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்கிறது. பிறகு அவைக்கேற்ற மாதிரி தான் இந்த பாதையை வழி நடத்தி கொண்டு போவினோம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோடு ஏதாவது செய்ய போகிறீங்களா செய்ய விட மாட்டணும். சரியோ, அப்போ என்னென்னா அவ வந்து அந்த நீங்கள் கதைக்கக்கூடாது, தலைவர் இருக்க. நான் முதல்ல தலைவர் இல்லை என்று இறந்துட்டார் என்று போட்ட பதிவுக்கு பல பேர் வந்து பேசினாங்க, தூசுத்தாலையெல்லாம் பேசினாங்க. ஆனால் அங்கே இந்தியாவில் நெடுமாறன் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னோன்னு அதே பேசினவங்கள் போய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யன்றாங்க. சரியோ, இப்போ மக்களை பாருங்க எப்படி இருக்குன்றது. அதாவது அவங்க வேலையே குழப்புறது தான். அது எப்படி நீங்கள் இப்படி கிடைச்சா அப்படி கேட்பாங்க, அப்படி கிடைச்சா இப்படி கேட்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஜூம் கால் மீட்டிங்களுக்கெல்லாம் எத்தனையோ மீட்டிங்கெல்லாம் போயிருக்கேன். சரி, அதில் எல்லாம் கேட்பாங்கடா நடத்துகிறவர் கேட்பார், ஒரு உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க கொண்டுவாங்க. இப்போ சாலைப்புறம் சொல்லுவான், கேள்வி இல்லை என்னோட கருத்து இருக்குன்னு சொல்லுவான். அந்த கருத்துலேயே இந்த பாதையை வேற பாதையை கொண்டு போகிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ இது நடத்துகிறவருக்கு பேர் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்க கொண்டுவாங்க. அப்போ கருத்தை சொல்ல மாட்டாங்க, என்னோட கருத்து இல்லை என்னோட ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி கேள்வியை சொல்லுவாங்க. அந்த கேள்வியே ஒரு புள்ளியான கேள்வியாக தான் இருக்கு. இப்போ இப்படித்தான் நடக்குது மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும். தமிழ் தேசியத்தை உடைக்கணும். இது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க தமிழனுக்கும் இதே தான் நடக்குது. எல்லா தமிழனுக்கும் இந்த தமிழ் தேசியத்தை உடைக்கணும்ன்றதுல எல்லா அரசாங்கங்களும், இலங்கை ஆட்சி, இந்திய ஆட்சி எல்லாமே கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்யணும். சரியோ, ஸோ அதை முறியடிக்கணுமெண்டா உண்மையிலேயே ஈழத்தில் இருக்கிற ஒரு ஆளால் அதை செய்ய இயலாது. ஏன்னா அங்கே செஞ்சால் அது பிரச்சனையாக போகும் வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களாம் அதை புரிஞ்சு உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகள் எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டிக்கிட்டது. அந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடல இப்போ பாவன் நரேந்திரன் போட்டிட்டது. அப்போ போட்டியிட சொன்னாங்க, சங்கு சின்னம் இதெல்லாம் கூடாது, எங்களுக்கு சரியில்லை, அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதே ஆக்கள் பிறகு அந்த சங்கு சின்னத்தை ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணினோன்னு, அடே சங்கு சின்னம் தான் தமிழனுக்கு துரோகம் செஞ்சுட்டுதுடா, அடே நீ தானே முதல் சங்கு சின்னத்தை எதிர்த்த, நீ இப்போ புறம் என்ன தமிழனுக்கு துரோகம் செஞ்சானு நீ தானே எதிர்த்த, நீ சத்தமாக இருக்க வேண்டிய. இப்போ எப்படி தலைவர் உயிரோட இருக்காரு இல்லையான்றவங்க மாற்றி கழிச்சாங்களோ அதே மாதிரி
சங்கு சின்னத்திலே முதல்ல சங்கே வேணாமண்டு கழிச்சவன், சங்கே கூடாண்டு கழிச்சவன் எல்லாம் அப்புறம் சங்குகளை போயிட்டுது, ஐயையோ அப்படி செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, இது புலியான விஷயம், தமிழுக்கு எதிரான விஷயம் எல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாம் அங்கே இருக்கிற பல உள்ளுக்கு வேலை செய்ய அரசியல் ஆய்வாளர்கள் என்றெல்லாம் கதைக்கணும். சரியா? அதை கூடி எல்லாருமே புலனாய்வுக்குத்தான் வேலை செய்யணும். அதை தமிழர்கள பங்கு இல்லாமல் இலங்கையில் அரசியல் ஆட்சி முடிக்க இயலாது, இப்படி தமிழர்கள் இப்படி வேறொரு பாதையில் போனால் சிங்களவன் தண்டபாடிலேயே அரசியல் ஆட்சி முடிக்கலும் என்று சொல்லுவாங்க. அடே, தமிழன் மொத்த பாப்புலேஷனே 11% என்னமோ தான். அப்போ தமிழன் தேவையில்லை இலங்கையில் அரசாங்கத்துக்கு அரசியல் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அது ஒரு பொய்யான விஷயம். சொல்கிறவங்க எல்லாம் அறிவாளி, ஆனால் அவங்க வேணுமென்றே சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஒரு பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு தமிழன் என்ற ஒரு கட்டாயம் தமிழனில் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றது ஒரு அவசியமும் இல்லை. இது நீங்கள் இந்த தேர்தலையும் பார்த்துட்டீங்க, இதுக்கு முதல்ல நடந்த தேர்தலையும் மஹிந்த ராஜபக்ச தேர்தலையும் பார்த்துறாங்கல்ல, அதுக்கு முதலும் நடந்தது எல்லாத்துலேயும் வரலாற்று அதுதான். அப்போ இப்படியான சொல்கிறவங்க எல்லாம் பொய் பிரச்சாரங்கள். அது புலனாய்வின் பின்புலத்தில் இருந்து வேலை செய்யணும். அப்போ இது மாத்திரம் இல்லை, இந்த தொண்டு நிறுவனம் என்று வேலை செய்கிறாங்களோ, இந்த மாடு வண்டி கொடுக்குறேன், சைக்கிள் வண்டி கொடுக்குறேன், ஓட்டோ வண்டி கொடுக்குறேன், வீடு வாங்கி கட்டி கொடுக்குறேன், இப்படி என்றெல்லாம் சொல்கிற எல்லாருமே புலனாய்வுகள் தான் வேலை செய்யணும். இது ஏதோ நான் அவங்க கூடாதுன்றதுக்காக இல்லை, அதை வேலை செய்யணும்ன்ற கட்டாயத்தால் தான் வேலை செய்யணும். இப்போ தொண்டு நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இங்கே இலங்கையில் இருக்க புலனாய்வுக்கும் தொடர்பு இருக்குது. அவைக்கு ஆக்களோட தொடர்பு இருக்குது. அவையில் ஒரு கப்பம் மாதிரி ஒரு கொஞ்சம் காசும் அவைக்கும் போகுது, புலனாய்வுக்கும் போகுது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோட தமிழர்களுக்கு உதவணும் என்று செய்கிற ஆக்களை அங்கே விட மாட்டாங்க, அங்கே ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. அப்படி உங்களை விட்டு வைக்கிறாங்களா நீங்கள் உங்களுக்கு புலனாய்வோட தொடர்பு இருந்து நீங்கள் புலனாய்வை அனுசரித்து அவை இந்த சொற்படி கேட்டு செய்கிற ஆக்களை தான் இருக்கு. அப்போ நீங்கள் எந்த புலனாய்வு எந்த தொண்டு நிறுவனத்தோட கதைச்சாலும் அவை எல்லாம் அரசாங்க சார்பாக தான் கதைப்பினம். அப்போ இப்போ என்னண்டா அங்கே இருக்கிற ஆக்கள் ஏதாவது செய்வாங்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தா அங்கே நடக்காது, நடக்க விட மாட்டாங்க. இஞ்சையும் ஏதாவது செய்யண்டா குழப்பி அடிப்பாங்க. ஏதாவது செய்ய போய்க்கலாம், அதுக்குள்ள ஒருத்தன் பெறுவான், வந்து பேசுவான், அவன் சரியில்லை, நான் இயக்கத்துலேருந்து நான் என்ன தெரியுமா அது தெரியுமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்படியெல்லாம் கதைப்பாங்க. சரியும்? அப்போ ஒரு பக்கத்தாலேயும் செய்ய விட மாட்டாங்க. அப்போ இதனால தான் தமிழர் ஒற்றுமை இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. என்னென்னா அந்த எங்களை குழப்பணும் என்று எங்களோட மன வலிமையை குறைக்கணும். உண்மையிலே தமிழர் ஒற்றுமை இல்லைன்றது இல்லை. தலைவருக்கு பின்னால் 2009 மட்டும் ஒற்றுமையாக தானே இருந்தாங்க. சரியா? அப்போ அந்த குழப்பன்றதெல்லாம் ஒற்றுமை இல்லைன்றதெல்லாம் பொய்க்கதை. இதில் என்ன ஒன்று சொல்லிடணும் என்னென்னா, தமிழன் விழுந்தது காரணம் துரோகம் தான், அந்த கருணா செஞ்ச துரோகத்தால் தான் என்று சொல்லி அந்த கிழக்கு மாநிலத்தையும் வடக்கு மாநிலத்தையும் இதை சொல்லியே பிரித்து வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையாக கருணா அல்ல காரணம். நாங்கள் தோற்றதுக்கு கருணாவே காரணம் இல்லை. இப்போ வடக்கு கிழக்கு இந்த கடைசியாக நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு தான் உண்மையிலே தமிழ் தேசியத்துக்காக வாக்கு போட்டிருக்கு. மற்ற எல்லா இடமும் தமிழ் தேசியத்தை விட்டுட்டாங்க. அப்போ உண்மையிலேயே அது இல்லை காரணம். இது கருணான்றது வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதை மாதிரி தான். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு கடைசியில் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தடை செய்து தமிழர்கள் தரப்ப அவங்கள ஆர்கனைஸ் பண்ணின பேச்சுவார்த்தை, அவங்களே கூட்டிக் கொண்டு நோர்வே எல்லாம் வச்சு சமாதான பேச்சுவார்த்தை கதைச்சது. அந்த அவை செஞ்ச இதையே அதை தடை செய்யணும். இலங்கை தடை செய்ய இல்லை. இலங்கை அப்போ ஸ்டில் பேச்சுவார்த்தையில் இருக்குது, ஸ்டில் அவங்க ஒன்றும் போர் ஒன்றும் தொடங்க இல்லை. ஆனால் ஐரோப்பிய யூனியன் தடை செய்யுது, பிறகு கனடா தடை செய்யுது. எல்லாம் தடை செஞ்ச பிறகு சொல்லி இருக்கணும் இலங்கைக்கு, நாங்கள் எல்லாம் பிடிச்சிட்டோம், முடக்கிட்டோம், இனிமே நீ உண்ட லெவலில் பேர் என்று சொன்ன பிறகுதான் இலங்கை அங்கே அடிக்க துவங்குது. இப்போ உண்மையிலேயே தமிழர்கள் இந்த தோற்றதுக்கு காரணம் இந்த மேற்கத்திய நாடுகளால் தான். ஏன்னா வெளிநாட்டு கப்பல்கள் ஒன்றும் பெறவிட இல்லை. அதாவது இன்டர்நேஷ்னல் ஓட்டரில் வச்சு பிடிச்சவங்க. ஒரு உண்மையாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஓட்டர்ன்றது சர்வதேச கடற்பரப்பு. அந்த கடற்பரப்பில் வச்சு எந்த நாட்டு கப்பலையும் ஒருத்தர் பிடிக்கக்கூடாது. ஏன்னா அது ஒருத்தருக்கு சொந்தம் இல்லாத கடல். அப்போ அந்த உங்களோட நாட்டுக்கு கிட்டே இருக்கிற கடல் பரப்பு தான் உங்களுக்கு சொந்தம். அதோட தள்ளி வெளியில் இருந்தால் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் அந்த பரப்பில் வச்சு எல்லாம் பிடிச்சது, புலிகளை அடித்தது, கொண்டது எல்லாம். அப்போ ஏன் இப்படி செய்திருக்கணும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில எல்லாம் புலிகள் தமிழர்கள் என்று ஒன்றுமே செய்ய இல்லை. ஒரு குண்டு வடிக்க இல்லை, ஒரு பிரச்சனை அரசாங்கத்துக்கு ஒரு எதிராக ஒன்றும் செயற்பட இல்லை, ஒன்றும் நடக்க இல்லை. ஆனால் இதை தான் முன்னுக்கு முதல்ல தடை செஞ்சவன். இந்த ட்வின் டவர்ஸ்ன்றதால தான் தடை செஞ்செல்லாம் சொல்லுவாங்க.
ட்வின் டவர் நடந்தது 2001ஆம் ஆண்டு, இது தடை செஞ்சது 2006ஆம் ஆண்டு. இவன் அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தையை நடத்துவேன். அப்போ பேச்சுவார்த்தையே நடத்தணும். ட்வின் டவர் தான் இருந்தால் பேச்சுவார்த்தையை நடத்துனீங்களா விளங்குதான். அப்போ அதெல்லாம் பொய்க்கதை. அது உண்மையிலேயே நாங்கள் சொல்றதுக்கான வெளிநாடு தான். இந்த கருணா இல்லை காரணம். எத்தனை துரோகி வந்தாலும் நாங்கள் தோக்குறது இல்லை. அந்த துரோகத்தால் தோக்குறோம்ன்ற அந்த மென்டாலிட்டி முதல்ல எடுங்கும். கிழக்கு மட்டக்களப்புக்காரன் தான் துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்லி அதெல்லாம் விடுங்கும். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பூத்தப்பட்டிருக்கு. இப்போ 15 வருஷமாக திரும்ப சொல்லி ஐயோ மட்டக்களப்பா துரோகம் சொல்லி பூத்தப்பட்டிருக்கு. அது இல்லை காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்க. உங்களுக்கு பார்க்க மக்களின் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த மக்களின் மென்டாலிட்டி உண்மையிலேயே அது இல்லை. துரோகம் இல்லை காரணம். கருணா ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அது ஒரு பின்னடைவு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதனால தான் தோத்தம்ன்றது இல்லை. உண்மையிலேயே இப்போ வெளிநாட்டிலேருந்து கப்பல்கள், ஆயுத கப்பல் உதவி எங்களுக்கு தமிழர்களே கொண்டு போய் இருந்ததை தடை செய்யாமல் இருந்திருந்தா நாங்கள் திரும்பி அடிச்சிருந்து எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அது செய்ய இல்லை. காரணம் இதுதான். வெளிநாடுகளே தடை செஞ்சுட்டு அமெரிக்காவே பிளாக் பண்ணினது இன்டர்நேஷ்னல் வாட்டரில், இந்தியா பிளாக் பண்ணது இன்டர்நேஷ்னல் வாட்டரில். ஏன் இது எல்லாம் செஞ்சவன்? உண்மையிலே இன்டர்நேஷ்னல் வாட்டரில் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அமெரிக்காவோடையே எதிர்த்து சண்டை பிடிக்கிறதா என்று போட்டு தான் அது நின்று. அது தலைவர் எப்போ அறவழியில் ஒன்றும் வேறொரு இதற்கு செய்யக்கூடாதுன்று தானே இப்படித்தானே இந்திய சமாதான பேச்சுவார்த்தை முழுக்கம் என்கிற 12 வேங்கைகளும் சரணடைஞ்சதும் இதனால தானே. இந்தியாவோட ஏற்கனவே நல்ல இது இருக்கும், நாங்கள் ஒன்றும் சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தான் சரணடைஞ்சேன். அதை மாதிரிட்டார். இந்த துரோகத்தாளன்றதை விடுங்கும். அது இல்லை, துரோகம் இல்லை காரணம். நீங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழீழம் என்ற வார்த்தையை ஹேஷ்டேக் பண்ணிடலாம். அது ஒரு பேன் பண்ணப்பட்ட, தடை செய்யப்பட்ட வார்த்தையாக தான் இருக்குது. இப்போ ஆக்கள் என்ன செய்கிறேன்டா தமிழீழத்துக்கு பின்னால் ஒரு டொட்டை போடுறது, பூவை போடுறது, புலிப்படத்தை போடுறது, இப்படி போட்டு தான் தமிழீழம் டேக் பண்ணிடணும். அப்போ ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் தமிழ் டைகர்ஸை ஹேஷ்டேக் பண்ணலாம், எல்டிடியை ஹேஷ்டேக் பண்ணலாம். இப்போ இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்குமெண்டா ஏன் இப்படி ஒன்றை பேன் பண்ண சொல்லி மற்றதை பேன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்குமா? இல்லை. இது தனியாக சமூக வலைத்தளங்கள் மாத்திரம் இல்லை. ஈவன் பிங், கூகுள் இதுகள் அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்கன்னா அங்கே கூட நீங்கள் தமிழீழம் என்ற வார்த்தைக்கு அட்வர்டைஸ் பண்ணிடலாம். ஆனால் எல்டிடி தமிழ் டைகர்ஸ்ன்றதுக்கு அதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணலாம். இப்போ யோசிச்சு பாருங்க ஏன் இது நடக்குதுன்னு. இதுக்குள்ளே நாங்கள் சொல்கிறது துரோகத்தால் தான் நாங்கள் தோற்றோம், துரோகத்தால் தான் நாங்கள் தோற்றோம். யூடியூப்பில் போய் நீங்கள் தமிழ் ஜெனசைடுன்ட்டு ஹேஷ்டேக் பண்ண பாருங்க, முடியாது. அது பேன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் சிங்கள ஜெனசைடுன்னு டேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. அவள் இனிமேலாச்சு இந்த துரோகத்தால் தான் தமிழன் தோத்தான்னு சொல்லி அதை நம்பிக்கொண்டு தெரியாமல் உண்மையிலே நாங்கள் தோற்றதுக்கு துரோகம் அல்ல காரணம். மேற்கத்திய நாடுகள் எங்களை தடை செஞ்சது தான் காரணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 விதமான கட்டமைப்பு நடக்குது. ஒன்று புலம்பெயர் தமிழரையும் ஈழத்தமிழர் அங்கே இருக்கிற தாயக தமிழரையும் பிரிக்கிறதுல மும்முரமாக நிற்கிறாங்க. அதாவது புலம்பெயர் தமிழர் எங்கட அரசியலில் தலையெடுத்தவில்லை, அப்படி தேவையில்லை, இப்படி இல்லை. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் தமிழர்கிட்ட இருந்து காசை வேண்டுறாங்க. அப்போ என்னென்னு காசை வேண்டுறாங்க? நீங்கள் தொண்டு நிறுவனத்துக்கு காசு கொடுங்கோ, இங்கே பாருங்கோ முன்னாள் போராளி எவ்வளவு கஷ்டப்படுறார், பிச்சை எடுக்கிறார், இவருக்கு காசு கொடுங்கோ. ஏனெண்டா வெளிநாட்டு செலாவணி வேணும் இலங்கைக்கு. இலங்கை அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்போ வேணும். அப்போ அதனால அப்படி கேட்பினம், நீங்கள் அப்படி காசை கொடுங்கோ, இங்கே எங்கட சொந்தம் முதல்ல காசை கொடுத்து எங்கட சொந்தங்களை நிமித்துங்கோ, அதுக்கு பிறகு பார்க்கலாம் என்று வினம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் தமிழன் தான் புலம்பெயர் தமிழன் தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, காசு வேணாம்னு சொல்லுங்களேன். ஏன் காசு வேணும்ன்றீங்கள்? பார்த்தீங்களா? அப்போ இது கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட செயலாகத்தான் இது இருக்குது. ஏண்டா எல்லா ஒரு பக்கத்தால் சொல்கிறது புலம்பெயர் தமிழன் தலையிடாயங்கோண்டு, ஆனால் இன்னொரு தரப்பத்தாக சொல்கிறது காசை கொண்டு வாங்க, காசை கொண்டு வாங்க, இங்கே அவன் கஷ்டப்படுறான், இங்கே அவன் கஷ்டப்படுறான்ட்டு. அந்த காலத்தில் இயக்கத்தில் இது கேட்கக்கூடிய தமிழற்ற பலம், படை பலம் எல்லாத்துக்கும் சாப்பாட்டில் இருந்து உடுப்பில் இருந்து ஆயுதம் வரைக்கும் போனது வெளிநாட்டு புலம்பெயர் தமிழன்ற பணத்தில் தான். அங்கே இருக்கிறவர்கள் காசு கொடுத்துருந்தா அங்கே இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு சாப்பாடு போடவே காசு பத்தாமல் இருந்திருக்கும். அப்போ புலம்பெயர் தமிழனால தான் நாங்கள் இவ்வளவு பலம் மிக்கதாக வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரி இருந்ததுன்றதை ஊரில் இருக்க தமிழர்கள் எல்லோரும் புரிஞ்சு கொள்ளணும், வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த புரிஞ்சு கொள்ளாமல் கதைக்கிறவன் எல்லாரையும் நம்பாதீங்கோ, சரியோ? இப்போ என்னென்னா இவங்கள் அந்த
ஒரு 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 பிரிவினையை உண்டு பண்ணணும். இப்போ எல்லா பக்கத்துலையும் பிரித்து தமிழனை ஈழத்தமிழனாக இருந்தவனை வடக்கு கிழக்கு ஈழத்தமிழன் ஆக்கினான், வடக்கு கிழக்கு தமிழனாக இஸ்லாமிய தமிழன் ஆக்கினான், மலையக தமிழன் ஆக்கினான், கொழும்பு தமிழனா இப்போ ஒன்று புதுசாக பிரிச்சுட்டாங்க. இப்படி பிரித்து கொண்டே போகிறாங்க. சரியா? அப்போ அந்த நாங்கள் வித்தியாசமாக சிந்திக்கணும், ரீபூட் பண்ணணும். ரைட்? எங்கள் இதே திரும்ப பழைய அரசியலே இப்போ என்னென்றா நாங்கள் அந்த விழுந்தவன் மீசையில் மண்படாத மாதிரி நாங்கள் போரில் தோற்கையில் மௌனிச்சிட்டம்னு சொல்கிறது. தயவு செய்து உணருங்கோ. இந்த இப்படி எண்ணம் அந்த ஒரு முற்றுப்புள்ளியை வைக்காமல் இருந்ததால தான் எதையுமே செய்ய முடியாமல் இருந்து இப்போ 15 வருஷத்தில் அரசியலும் போயிட்டுது. தமிழ் தேசிய அரசியலும் அங்கே எல்லா அரசியல்வாதிகளும் சோரம் போய் எல்லாரும் தண்டிட்டாங்க. அப்போ இதை திரும்பவும் அப்படியே இல்லை விழுந்தவன் மீசமனா கதை வச்சு கொண்டுவாம நாங்கள் முடிஞ்சது. இனி அடுத்தது என்ன செய்யணும்ன்றதை தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் மீள் கட்டமைக்கணும். எரிமேல வெடித்து அதெல்லாம் நாசமாக போனால் அது நாசமாக போனதுன்ற அர்த்தம் மாத்திரம் இல்லை, அது இனிமே புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்கு, லைஃப் உருவாகிறதுக்கு அது ஒரு புது பிகினிங். அதை மாதிரி நாங்களும் எங்கள் தமிழ் தேசிய முதல்ல இருந்து கட்டமைப்போம். இதில் என்ன ஒன்று முக்கியமாக சொல்லணும், இந்த இப்போ யூடியூப்கள்லேயும் வாட்ஸ்அப்புகள்லேயும் டிக்டாக்ல எல்லாம் பார்த்ததில் இந்த மாட்டு இயக்கம், நான் டெலோவில் இருந்தேன், இபிஆரில் புலட்டுட்டி அந்த இயக்கத்தில் இருந்தன், எங்களை எல்லாம் கொண்டீங்கள் தானே என்று சொல்லி கதைச்சவன் எல்லாரும் உண்மையான அந்த இயக்கத்து விசுவாசிகள் அல்ல. ஏனெண்டா இவங்க எல்லாம் இப்படி கதைச்சாங்க. ஆனால் அனுரா வந்தோன்னு அனுராவுக்கு வாக்கு போடுங்கன்னு இவங்க அவ்வளவு பேரும் கதைக்கிறாங்க, சொல்கிறாங்க, டிக்டாக் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இதே டக்ளஸ் தேவானந்தா அனுராவை ஆதரிக்கல. அனுராவை இப்போ நான் சொல்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்போ ஆதரிக்கல. ஆனால் அந்த இயக்கத்தை சொல்லியே இங்கே கதைச்சவன் எல்லாம் அனுராவுக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்குறான். அப்போ உண்மையிலே இவன் அந்த இயக்கத்தை ஆளே இல்லை. இவங்க எல்லாரும் புலனாய்வுன்ற செட்டப்புகள் செய்கிறான். அப்போ நாங்கள் உண்மையிலே தேவையில்லாமல் தான் இந்த மாட்டு இயக்கம் கதைச்சு கொண்டிருக்கோம். இப்போ உண்மையிலே ஒரு இயக்கத்தில் புலியில் இந்த முன்னாள் போராளின்னு சொல்லுவான், இவன் மாட்டு இயக்கத்துக்காரன், இவனோட கைக்கணும்னா இந்த முன்னாள் போராளிக்கு அங்கே புலனாய்விலேருந்து காசு வருது. அவர் 50,000 வேண்டி கொண்டிருக்காரு, அதை விட கூட எடுக்கிறாங்களோ தெரியாது. அப்போ வேண்டி கொண்டிருக்கிறார். அதனால தான் இவன் அவனை கூடாதுன்னு சொல்கிறான், அவன் இவனை கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட கொள்கையும் தமிழர்களை ஒன்று சேர விடக்கூடாது, கூட்டமைக்கக்கூடாதுன்றது தான் கொள்கையாகவே இருக்கிறாங்க. இதில் இப்போ உண்மையிலே நான் அரசியல்வாதியாக இருந்தால் வடகிழக்கில் போய் சொல்லியிருப்பேன், தமிழர்களே எங்களுக்கு தாயகம் வேணும், அதனால் எனக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி. இந்த இஸ்லாமிய பகுதியில் போய் நான் சொல்லியிருப்பேன், இந்த மதத்தை ஒழிச்சவங்கள் எல்லாம் சரியில்லை, இந்த மதத்துக்காக எங்களோட மதம் எவ்வளோ புனிதமான மதம், அந்த மதத்தை இஸ்லாமிய மதத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் என்று சொல்லியிருப்பேன். இந்த மலையக தமிழத்துக்கு போயிருந்தா எங்களோட மக்களுக்கு ஒரு வீடே இல்லை, ஒரு இடம் காணியம் வேணும், இந்த காணிக்காக நாங்கள் எனக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏனெண்டா உங்களோட வீக்னஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இதை சொன்னால் எதை போடுவீங்கன்றது நல்லா தெரியும். அவங்க அதை சொல்லித்தான் போட்டு கொண்டிருக்காங்க. மலையக தமிழுக்கு காணி உறுதி எண்ணம் இல்லை, 200 வருஷமாச்சு எண்ணம் இல்லை. இப்படித்தான் எல்லா இடத்துலையும் அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்காங்க, செயலில் செய்ய இல்லை. இப்போ ஈவன் இந்த சங்குல கூடி ஒரு கட்டமைப்பாக ஒன்று கூட்டு அமைப்பாக உருவாக்கினாங்க. ரைட்டும் அதில் அந்த அந்த பாராளுமன்றத்தில் போட்டியிடக்கூடாது என்று முடிவெடுத்தது அரசியல் கட்சிகள் இல்லை, அந்த அந்த சங்க கூட்டமைப்பில் இருந்த அரசியல் சாராத பொது அமைப்புகள் தான் அதை கூட பேர் அதை சொல்லி இல்லை எங்களுக்கு போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஏன் இப்படி எல்லாம் தடுக்கப்படுது? ஒரு தமிழர் சங்காக ஒரு உண்மையிலே வெளிநாடு எல்லாம் எழுச்சி கொண்டு தமிழன் ஒரு புதுசாக ஒன்று செய்கிறாங்களே என்று சொல்லி எழுச்சி கொண்டு வரையக்குள்ள அதை உடைச்சி விடுறாங்க. ரைட்? அப்போ அந்த இப்போ அந்த அந்த அதுக்குள்ளே வர்ற எல்லாரும் சேர்ற எல்லாரும் எங்கே போனால் நீங்கள் எங்கே போய் இப்போ நானே ஒன்று துவங்கினாலும் அதுக்குள்ள பல பேர் வருவாங்கன்ற நல்லாவே தெரியும். அப்போ அப்படித்தான் நடக்குது தமிழர்களே. அப்போ இந்த இதில் இருந்து மீளணும்னா நாங்கள் சிலதுகளை செய்வோம், புதுசாக ரீபூட் பண்ணுவோம். இந்த இஸ்லாமிய தமிழன் கூடாது, மலையக தமிழன் வேறு, அவன் வேறு, கொழும்பு வேறு, அது வேறு இல்லாமல் எல்லாரும் தமிழர்களாக. நான் எந்த சிந்தனைப்படி உண்மையிலே ஈழத்தமிழர்கள் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்க அவ்வளோ தமிழனும் ஒன்று. ஏண்டா தமிழக தமிழனும் இதே தான், அவங்களுக்கும் பாவம். இப்போ எங்களுக்கு அட்லீஸ்ட் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்குனாலும் நாங்கள் ஒருக்கா சுதந்திர காற்றை சுவாசிச்சிருக்கிறோம். ஒரு பலம் மிக்கதாக, ஒரு ஊழலற்ற, ஒரு கற்பழிப்பற்ற, ஒரு இரவு சாமத்திலேயும் நகையோட ஒரு பெண் நடந்து போகக்கூடிய
ஒரு 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 நாட்டை நாங்கள் ஒரு வாழ்ந்திருக்கிறோம், கட்டி அமைச்சிருக்கிறோம். அப்படி ஒரு இது தமிழக தமிழனுக்கு இல்லை, அவனுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு என்னாலும் தெரியும், நாங்கள் ஒரு சுவாச காற்றை சுதந்திர சுவாச காற்றை சுவாசிச்சிருக்கிறோம், நாங்கள் அடிமையிலே இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் தமிழக தமிழன் தானே இன்னும் அடிமையாக இருக்கிறான்னு கூடியே தெரியாமல் இருக்கிறாங்க. இது இப்போ தமிழக தமிழோட மலேசியா தமிழன் கொஞ்சம் இன்னும் வேறு நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தாங்கள் ஒரு ஒரு தனிய உறுப்பினர் பலம் மிக்கது என்று தெரியுது. அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஈழத்தில் இருக்க தமிழர்களை விட இந்தியாவில் இருக்க தமிழர்களோட நிலைமை தான் மோசமாக இருக்குது. அவங்க தாங்கள் அடிமையாக இருக்கிறோம்ன்றதே அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஏன்னா இப்போ எங்கட இடத்துல போர் நடந்து எல்லா வீடுகள் கட்டிடம் எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சு ஒரு ஒரு நாசமாக போன பிரதேசத்து இருந்த இடத்துல இருந்து இப்போ கட்டிடம் கட்டி வீடு பங்களா எல்லாம் கட்டி பேங்கிட்டோல் எல்லாம் கட்டி அப்படி பெருசாக வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுது இந்த ஒரு குறுகிய 15 வருஷத்துக்குள்ளேயே. ஆனால் இதே தமிழகத்தை போய் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் ஓலை வீட்டில் இருக்கிறாங்க, பனையோலை வேலி, தகரத்தில் வீடு, கடைகளுக்கு போய்க்கலாம் அப்படி குனிஞ்சு போகணும். இப்படி பல கொஞ்சம் பேரண்டு இல்லை, பல இடத்துல எல்லா ஊர்களில் போனாலும் இப்படி பல இடங்கள்ல இருக்குது. அது இந்த சிட்டிகளில் தான் கொஞ்சம் கட்டிடம் கட்டியிருக்கோம், மற்றும்படி எல்லா இடமும் இல்லை. இப்போ ஒரு பிராந்திய வல்லரசு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற தமிழர்கள்ட நிலைமை, அவங்க ஒரு அடிமை இல்லை, எல்லாம் தமிழ்நாடு தனிய ஸ்டேட்டே கொடுத்து வச்சு ஆட்சி எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்து கூடி செய்ய இல்லை, அது வளர்ச்சி அடைய இல்லை. உண்மையிலே ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் அதை விட தமிழகத்தில் இருக்கிற உண்மையான தமிழனை விட அங்கே மற்ற நாட்டுக்காரன் இல்லாமல் மற்ற பிரதேசக்காரன் இல்லாமல் படிவாக வளர்ந்துட்டு அதில் மற்ற மாநிலக்காரங்கள் இல்லாமல் அவங்களெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான தமிழன், தமிழ் தேசியத்தோடு இருக்கிற தமிழன் அங்கே வளர்ச்சி அடைய இல்லை. இங்கே ஈழத்தில் இருக்கிற தமிழனை விட அவன் வளர்ச்சி அடையாமல் அடிமையான இன்னும் அடிமை சிந்தனையிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு தாங்கள் அடிமையாக இருக்கிறன்றதை கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஈழத்தமிழர்கள்லாம் இதில் முன்னோடியாக இருக்கணும். ஏன்னா போராட்டத்திலே நாங்கள்லாம் முன்னோடியாக இருந்தாங்க, அரசியலே நாங்கள்லாம் முன்னோடியாக இருக்கணும். அதனால் இப்போ நான் இது தனியாக ஈழத்தமிழர்கள் மாத்திரம் சேரணும்னு சொல்லல, உண்மையிலே எல்லா தமிழரும் சேருங்கோ. தமிழக தமிழர் இருந்தானே, மலேசியா தமிழர் இருந்தானே, எல்லா தமிழரும் எங்கே மொரிஷியஸ் எங்கே இருந்தாலும் சேருங்கோ. நல்ல விஷயம். என்னென்று நான் என்ன யோசிக்கிறேன்டா, இப்போ நாங்களே ஒரு கட்சி துவங்கணும், அல்லது கட்சி ஏற்கனவே இருக்கிற கட்சி ஒன்றை நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்கத்தை யாப்பை மாற்றி அமைக்கணும். இது சொன்னோன்னே இது தமிழ் கட்சிகளுக்கு என்று சொல்லி இஸ்லாமிய தமிழர்கள் பின்வாங்காதீங்க. இது அதுக்காக இல்லை. உண்மையிலேயே யார் தமிழனாக இருந்தாலும் முதலாவது பாயிண்டே, ஈழத்தில் பிறந்த அத்தனை பேரும் தமிழர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தமிழர்களாகவே ஏற்றணும். இந்த வேற இஸ்லாமிய தமிழன் வேற இனம் என்று அப்படி இல்லை, அப்படி கதைக்காதீங்கோ, அது உண்மை இல்லை. எல்லாரும் தமிழர்கள் தான். இப்போ நான் சொல்கிறது, இந்த யாப்பொன்றை உருவாக்கி அங்கே அந்த யாப்பை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அதாவது இஸ்லாமிய தமிழ் கட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், மலையாளத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆதரவு கொடுக்கணும், எங்கே கொழும்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆதரவு கொடுக்கணும், வடகிழக்கில் எங்கே இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆதரவு கொடுக்கணும். அந்த அப்படி ஆதரவு கொடுக்குற அந்த கட்சிக்கு ஏற்கனவே இருந்த கட்சியாக கூட இருக்கலாம். நீங்களும் கூட யாப்பை மாற்றி அமைத்தி எழுதுமெண்டா எழுதுங்க, ரைட்? அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். உலகத்தில் இருக்க முழு புலம்பெயர், ஏன்னா அந்த உலகத்தில் தமிழ் புலம்பெயர் தமிழர்ன்ற எக்கனாமி பவர் இப்போ ரீசன்ட்லி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. $100 பில்லியன், $100 பில்லியன் US. இது தமிழில் எவ்வளவு பார்த்துக்கொள்ளுங்க. பட் அவ்வளவு அந்த எங்களோட தமிழாக்கள பலம் இருக்குது. அவ்வளோ பலம் இருக்கிற நாங்கள் ஏன் செய்ய முடியாமல் இருக்குது? உண்மையிலேயே நாங்கள் எந்த கட்சி இந்த யாப்பை இப்படி எழுதினமோ அந்த கட்சிக்கு $1 கோடி தாரம், $1 கோடி இலங்கை ரூபீஸ் தாரம், ஒவ்வொரு வருஷமும் தாரம். இப்படி சொல்லலாம் நாங்கள், ரைட்? உண்மையிலே தமிழர்கள் எல்லாம் சேர்ந்த பேர் கனடிய டாலர் $1 கோடி இலங்கை ரூபாய் வேணால் கனடியன் டாலர் ஒரு 50,000 வரும், $55,000 வரும். அப்படி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பலம் இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் தனியாக நினைச்சா இது செய்யவே இயலாத முடியாத காரியம்தான். அதனால் மக்கள் எல்லாரும் செய்யணும். இது உண்மையிலே புலம்பெயர்ந்த மக்களால் தான் செய்ய முடியும். ஈழத்தில் இருக்க மக்களால் செய்ய கஷ்டம்ன்ற எனக்கு நல்லா தெரியும். ஸோ எங்கே இருந்தாலும் பிரான்ஸ், ஜெர்மன், கனடா எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு காசு கொடுக்குறீங்க. இப்போ உண்மையிலேயே ஒரு வருஷத்தில் 55,000 கூட காசு தொண்டு நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் கொடுப்படுது. அதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த அந்த கீழே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையிலே ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணினா மற்றதெல்லாம் தண்டபாடில் மாறும்.
ரைட். இப்போ நாங்கள் அரசியல் கட்சியை உருவாக்கி அதுக்கான செயல் திட்டம் செய்யக்கல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான செயல் செய்ய வைக்கலாம். ரைட். அப்போ அந்த உண்மையான தமிழ் தேசியத்தோட இந்த அரசியல் கட்சி உருவாகணும், யாப்புருவணும். இப்போ யாப்புன்றது சும்மா பேச்சில் சொன்ன மாதிரில உண்மையிலே எழுதி இலங்கையில் பதியப்பட வேண்டும். ரைட். உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ நான் சில யோசிச்சு வச்சது என்னென்னா, இப்போ ஒரு கொஞ்சம் பேர் போட்டியிடுங்கணும், அதில் ஒரு ஆகலும் குறைஞ்ச வாக்கு எடுத்தாக்கள், அதாவது இப்போ லெட்ஸே இப்போ ஒரு 5% குறைஞ்ச வாக்கு எடுத்தாக்கள்ண்டா அதை மீண்டும் போட்டியிட இயலாது. ஏன்னா உங்களால் அவ்வளோத்துக்கு கிட்டவே உங்களால் திரட்ட முடியலை, இல்லாத உங்களோட டிபாசிட் எடுக்க முடியலாத ஆக்கள்ண்டா நீங்கள் திரும்ப வாக்கு எடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் எழுத்தில் எழுதப்படணும், அதை கையெழுத்து வைக்கணும். அப்போ நீங்கள் திரும்ப வாக்கு போட்டியிட இயலாது. சரி, அல்லது நீங்கள் ஒரு தரம் இருந்துட்டீங்க, அடுத்த தரம் கேட்கறதுனால் அதுக்கும் கேட்கலாம். 2 தரம், மேக்சிமம் 2 தரம் தான் கேட்கலாம். ஏன் மேக்சிமம் 2 தரம்ன்றது காரணம் சொல்கிறேன். ஏன்னா இலங்கையில் பென்ஷன் வரும், ஒருக்கா 5 வருஷம் இருந்தால் ஒரு பென்ஷன் வரும், 10 வருஷம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பென்ஷன் வரும். அதுதான் மேக்சிமம். அதுக்கப்புறம் 3வது 15 வருஷம் இருந்தால் அங்கே கூட பென்ஷன் வராது. ஸோ அப்போ அந்த பென்ஷன் எடுக்கிறதுக்காக அவருக்கு ஒரு 2 தடவை பென்ஷன் எடுக்கிறதுக்காக 10 வருஷம் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கும் முதல் தரம் 5 வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன கட்சியோட நல்ல செயற்பாட்டில் இருக்கிறார் என்று அனுமதிச்சாத்தான் அவரை 2ஆம் தரம் போட்டியிட அனுமதிக்கும். சரியும். அப்போ அவர் 2ஆம் தரம் போட்டியிடுவார். சரி, கட்சியெல்லாம் 3ஆம் தரம் அவர் போட்டியிட அனுமதிக்க இயலாது. அப்போ என்ன செய்யலாம்னா, அவருக்கு எங்கிற கட்சி சார்பாகவே ஒரு பென்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா அவர் இப்போ ஒரு மூத்த அனுபவசாலி அரசியல்வாதி. அப்போ இலங்கை பென்ஷனும் அவருக்கு வரும், ப்ளஸ் கட்சி சார்ந்த பென்ஷனும் அவருக்கு வரும். அப்போ அவர் உண்மையிலே என்ன ஒரு மன சந்தோஷத்தில் அவர் விட்டு போவார், அந்த தன் பதவியை விட்டு கொடுப்பார். ரைட். அப்போ அப்படி செய்யலாம். கட்சியில் 2ஆம் தரம் கேட்டு தோத்துட்டாருண்டா திரும்ப போட்டியிடலாம். ஏன்னா தோத்தவருக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது. ரைட். இதே இது ஒரு தோத்த ஒரு ஆளை இந்த தேசிய பட்டியல் மூலமாக கொண்டு போகக்கூடாது. வெண்டுட்டு கேட்காம இருந்திருக்கலாம், அல்லது ஒருத்தர் வராத ஒரு ஆளை திருப்பி கொண்டு வந்து புதுசாக ஒரு ஆளை போடலாம். ஆனால் ஒருத்தர் கேட்டு அவர் தோத்துட்டாருண்டா அவர் தோத்தவரை தேசிய பட்டியல் கூட போடக்கூடாது. ஏன்னா மக்களே ரிஜெக்ட் பண்ணிட்டோம், புரியணத்துக்கு தண்டுவானே. இப்படிலாம் செய்யணும். மற்றது இப்படி ஓகே, இந்த இப்படி இப்படி இந்த சட்டத்துக்கு எல்லாம் ஓமண்டு சொல்லி அதை அங்கீகரித்த மாத்திரம்தான் அவரை அந்த பதவிக்கு போட்டியிட அனுமதிக்கணும். அதுக்கு முதலே ராஜினாமா கடிதம் வேண்டும். இப்போ நான் இந்த இதில் இருந்து இந்த கட்சியிலேருந்து எல்லாத்துலேருந்து விலத்துறேன் என்று போட்டியிடக்கு முதலே ராஜினாமா கடிதத்தை வேண்டி கொண்டு தான் அதை போட்டியிட அனுமதிக்கணும். என்ன இப்போ கட்சிக்கு எதிராக இவர் வெண்டாப்புறா கட்சிக்கு எதிராக கழிச்சாருண்டா இவரை கட்சியிலேருந்து விலக்கி விட்டுடலாம். அப்போ வெளிநாட்டு புலம்பெயர் நம்மள்கிட்ட காசு வராது. இப்போ உண்மையிலேயே இப்போ நாங்கள் உலகத்துலேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ காசை கொடுத்து கொண்டிருக்கோம். அந்த காசு எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சேனல் பண்ணி ஒரு ஒரு கட்டமைப்புக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் செய்ய வைக்கணும். கீழே இருக்கிற பிரச்சனைகள் எப்பவும் வந்து இந்த வெளிநாட்டு வெள்ளக்காரன் நாட்டிலே பிச்சைக்காரன் இருக்கிறான் தான். நான் இங்கிலீஷில் பிச்சை எடுக்கிறான். இங்க வெளிநாட்டிலேயே வீடு இல்லாமல் ரோட்டில் படுக்கிறாங்க. கூடாரம் அடிச்சு, இந்த குளிர் கனடாவிலேயே கூடாரம் அடிச்சு படுக்கிறாங்க, வெள்ளக்காரன் படுக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிறது எல்லா டைம்லையும் எங்கேயும் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஐயோ அவன் கஷ்டப்படுறான் அவன் கஷ்டப்படுறான்னா நீங்கள் காசு கொடுத்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் நெவர் எண்டிங் மணி ஸ்பெண்டிங். அப்படித்தான் நடக்கும். இப்போ நாங்கள் இப்படி எல்லா புலம்பெயர் இங்கே இருந்த எல்லாரும் எல்லா இடத்துலையும் தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக காசு கொடுத்து கொண்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தரை தண்டி கொண்டு இருக்கிறத நிப்பாட்டி, நான் சொல்கிறது நிப்பாட்டி தான். என்னடா அங்கே கொடுத்து கொண்டு இருந்தீங்கன்னா அவைக்கும் தெரியாது தமிழ் தேசியத்துக்கு ஒத்து வரணுமன்றதை அவைக்கும் தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே கொடுக்குற எந்த தொண்டு நிறுவனத்துக்கு யாருக்கு கொடுக்குற எல்லாத்தையும் நிப்பாட்டி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். இது மீண்டும் சொல்கிறேன், இது வந்து தமிழர்கள் என்றா இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற மற்ற தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லா தமிழ். இப்போ சொல்லுவீங்க இலங்கை பூரா என்னென்று கேட்குறது தமிழீழத்து தானே, தமிழற்ற இடம் அங்கே தானே கேட்கணுமெண்டு. அப்படி இல்லையா, ஒரிஜினலாகவே தமிழற்ற தானே முழு இளமும். அதில் விஜயன் வந்து 700 பேரோட வந்து தானே சிங்களவங்களே வந்தது. இப்போ தமிழன்ற நிலைமை இப்படி குறுகி வடகிழக்கு ஆயிட்டுது. இனி அதுவும் குறுகி வடக்காயிடும், பிறகு யாழ்ப்பாணம் ஆகிடும், அது இன்னும் குறுகிடும். ஆனால் இப்போ நாங்கள் உண்மையிலே எல்லா இடமும் கேட்கணும், அதுதான் வழி. என்னமோ இப்போ நாங்கள் இப்போ இலங்கை அரசியல் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த கட்சி நடத்தணும். ஸோ அதனால் இலங்கை அரசியல் கட்சிக்கு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே போவோம், அதுக்கேற்ற மாதிரியே செய்வோம். எல்லாம் தமிழ் தேசியம் தமிழர்களாக எல்லாரும் ஒருங்கிணைக்கணும். இந்த
தமிழ் கட்சி என்ற உடனே வடக்கு கிழக்கில் மாத்திரம் போட்டிடுறது அல்ல, முழு ஈழத்திலையும் போட்டிடணும். கண்டி, காலி, நுரலியா, கப்புத்தலாவ, வேறங்க கழுத்தரை, வேறங்க எல்லா இடமும் போட்டிடணும். எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போட்டுடணும். இந்த அங்கே இல்லாமல் தேவையில்லை, அது தமிழற்ற பிரதேசம் இல்லை. முழு ஈழமுமே தமிழன்ற பிரதேசம் தானே, பிறகு என்ன அங்கே தேவையில்லை, இது தான் தமிழீழம் தான் தமிழ் அப்படி என்று அல்ல. எல்லா இடத்துலையும் கூட நாங்கள் இது ஒரு அகில இலங்கை தமிழர் கட்சியாக, இது நான் சொல்கிற பேர் இல்லை, சும்மா ஒரு அப்படி ஒரு இதாக செய்யணும். இப்போ இதில் இன்னொரு விதத்துலேயும் லாபம் இருக்குது. உண்மையிலே இந்த தேசிய பட்டியலில் வர்றதுக்கு எல்லா இடத்துல ஓட்டையும் கவுண்ட் பண்ணி தான் போடுவாங்க. அப்போ உண்மையிலே வேறு வேறு இடங்களில் கூட ஓட் எடுக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். எங்களுக்கு அது தேசிய பட்டியலில் வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. அங்கே குறைய ஓட்டு வந்தாலுமே அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு தேசிய பட்டியலில் ஒரு ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளங்குதா? இப்போ அப்போ அதனால் உள்ள முழு இலங்கையிலையுமே தேர்தலுக்கு ஒரு நிப்பாட்டி தண்டணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன 5 வருஷம் என்ன, அதான் 5 வருஷத்துக்கு இப்போவே முயற்சி செய்ய துவங்கினா தான் அப்போ திருவினையாக்கும். சரியோ? நீங்கள் இல்லை பிறகு விடுவோம் பிறகு செய்வோம்ட்டு விட வேணாம். ஒரு இஸ்லாமிய தமிழன் இருக்கிற இடத்துல இஸ்லாமிய தமிழனை நிறுத்துங்கோ, மலைய தமிழன் இருக்கிற இடத்துல மலைய தமிழன் நிறுத்துங்கோ. நீ அவன்கிட்ட வீட்டுக்குள்ள போய் இன்னொருத்தனை புதுசாக கொண்டு வந்து நிறுத்தினா ஒருத்தனுக்கும் பிடிக்காதுதான், எனக்கும் பிடிக்காதுதான். விளங்குதான்? இப்போ எங்கட இடத்துலயே சிங்களவன் வந்து சிங்களவன் நிறுத்தினா பிடிக்காதுதான். ஆனால் எங்க இடத்துல சிங்களவன் வந்து தமிழனை தான் நிறுத்துறான். அந்த இந்த புத்தி உங்களுக்கு ஏன் வருதில்லை? நீங்கள் என்ன இல்லை இஸ்லாமிய தமிழனுக்கு அங்கே வேணாம், அவன் வேற இவன் வேற என்ன ஒன்று இருக்கீங்க? அப்படி இல்லை, எல்லாரும் தமிழனாங்க. நாங்கள் போதும் தனித்தனியாக போட்டியிட்டு போராடி தோத்து போனோம். அதுதான் உண்மை. இஸ்லாமிய தமிழர்களும் நீங்களும் இந்த மதத்தை சொன்ன உடனே அவன் நல்லவன் என்று யோசிச்சு எதுவும் செய்யாதீங்க. ஒரு இப்போ நீங்கள் பாருங்க, சாணக்கியன் இஸ்லாமிய தமிழர்களுக்காக கதைச்சபடியாக சாணக்கியனை வெளில வச்சுக்கிங்க. ஆனால் சாணக்கியன் 650 கோடி ரூபாய் களவெடுத்திருக்கு. இப்போ நியூஸில் வந்தது 650 கோடி ரூபாய் களவெடுத்து விசாரணை இருக்குது. அப்போ இப்போ இந்த ஊழலை எல்லாம் ஒழிக்கிறேன்னு எல்லாம் செய்கிறேன் அனுராம் வந்துட்டார் என்று சொன்ன அதே சந்தர்ப்பத்தில் 650 கோடி களவெடுத்த சாணக்கியனை திரும்ப வாக்கு போட்டு வந்துருக்கு. இப்போ 650 கோடியில் ஒரு 10 பேருக்கு 10 கோடியாக கொடுத்து எல்லாரையும் பாயடைச்சு அரசியல்வாதி எல்லாம் அடிச்சு ஓட்டம் எல்லாம் தண்டி எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் கடைசியில் என்ன செய்றீங்கண்டா, நீங்களும் அதே ஒரு 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 ஊழல்வாதி குழப்பவாதி ஒரு சுயமாக ஒரு சுய நிர்ணய உரிமையை போராடுற ஒரு ஆளோட நீங்கள் வாக்கு போட இல்லை. கடைசியில் அப்படித்தான் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்படி செய்யாதீங்க. அந்த மதத்துக்கு சொன்ன உடனே மதத்தை நம்புறது அப்படி செய்யாதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் போதும் முஸ்லீமாக தனியாக இருந்து போராடி நீங்கள் புலிகளில் ஒழிச்சா இஸ்லாமியனை தலையில் வச்சு சிங்களவன் கொண்டாடுவான்னு நினைச்சிங்கள். இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்துறீங்க தானே? இஸ்லாமியர்ன்ற வீடுகளை தேடி வந்து அடித்தது, இஸ்லாமியர்ன்ற வியாபாரங்களை தேடி வந்து அடித்தது இதே தான் தமிழர்களுக்கு செஞ்சது. சரி, இதே தான். இதில் என்ன கூடுதலாச்சுன்னா, இந்த வரலாற்றிலேயே முதலாக அடித்தது இஸ்லாமிய தமிழர்களுக்கு தான். தமிழ் மற்ற தமிழ் என்று சொல்கிற அவங்களுக்கு இல்லை அடித்தது. முதல்ல இந்த இனக்கலவரம் வந்தது, நீங்கள் வரலாறு தேடி பாருங்க. முதல்ல சிங்களவன் அடித்ததே இஸ்லாமிய தமிழர்களுக்கு தான். இப்படி எங்களையும் சண்டை பிடிக்க வச்சதே இந்த சிங்களவர்கள் தான். என்னடா முஸ்லீம் மாரி இருந்து இந்தியாவில் வந்து கொலை செய்கிறது, இருந்து கொலை செஞ்சோன்னா இவன் முஸ்லீம் கொலை செஞ்சுட்டான் இவனை போய் அங்கால அடிக்கிறது, இதுதான் நடந்தது. ஒரு ஒரு புலி உடுப்புகளை போட்டு கொண்டு வந்து இங்கே இஸ்லாமிய பள்ளி வாசலில் கொண்டு வந்தால் புலிதான் கொண்டுடுதுன்னு நினைக்கிறது, இதுதான் நடக்கிறது. தலைவர்களுக்கும் இப்படித்தான் புலியான கருத்துக்களை சொல்லியோ பிள்ளையான இதுகளை சொல்லி அப்போ அவரை நம்பி அவரும் வெளியேறினது பிள்ளை தான். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறின பிள்ளை தான். அதுக்காக தலைவர் மன்னிப்பு கேட்டவர், வீடியோவாகவே இருக்குது. இப்போ எல்லாரும் பிழை விட்டுட்டோம், எந்த தமிழனாக இருந்தாங்கன்னா பிழை விட்டுட்டோம். அதை நாங்கள் திருந்தி மாறி புதுசாக ஒன்று செய்வோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சி இது நான் பண்ணுறது, நான் ஒரு கட்சி புதுசாக உருவாக்கணும்ன்றது கூட அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியே இந்த யாப் எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்களா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ட்டு வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்களாக ஒற்றுமையாக தண்டோடும். இந்த வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு போகிற காசுகள், இந்த தொண்டு நிறுவனம் அதுக்கு போகிறது இதுக்கு போகிறது உங்களோட சொந்தக்காரர்கள் கொடுக்குறத கொடுங்க. ஆனால் வேறு ஒன்றா செய்ய போகிறீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராவாக செய்ய போகிறீங்களா அதுகளை நிப்பாட்டி இதுக்கு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். நாங்கள் இப்படியே கொடுத்து கொண்டு இருந்தோம்னா கொடுத்து கொண்டே இருப்போம், முடியாது. ஏன்னா சிங்களவனுக்கு வேணும், அங்கே தமிழனை பிச்சைக்காரனா வச்சிருந்தா தான் இங்கே இருந்து தமிழன் காசு அந்நிய செலவனை அனுப்பி கொண்டே இருந்தால் தான்
அவங்களுக்கு அந்நிய செலாவணி வரும். இந்த இலங்கையில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் இங்கே இந்த தேயிலேருந்து இவ்வளோ வருது. தேயிலை தான் இலங்கையில் 2வது 3வது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். என்ன அந்நிய செலாவணியை கொண்டு வர முதல் முக்கியமானதில் 3வது 2வது இருக்கு. அப்படி எல்லாத்தையும் காட்டுகிறோம். ஆனால் வெளிநாட்டில் இருந்து தமிழன் அனுப்புகிற இந்த தமிழங்கள் காசாக அனுப்புறது எவ்வளவு வருதுன்னு காட்டுகிறோம் இல்லை. ஏனெண்டா அதுதான் உண்மையிலேயே அதிகமாக வருது. அதை காட்டக்கூடாது. அது வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 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 ஆள் உங்களுக்குள்ள வேலை செய்தண்டா அந்த ஆளுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு அந்த ஆள் உங்கள்கிட்ட வராது இனிமேல். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அப்புறம் அந்த ஆள் தண்டை வாழ்ல போயிடும் விளங்குவோம். அப்போ அதை மாதிரி தான் தமிழர்கிட்ட அந்த ஏழ்மையாக வச்சுருக்கணும், அதில் வச்சுருக்கணுன்றதில்லை எல்லாரும். இப்போ இது வந்து நீங்கள் சொல்லுவீங்க தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாமே செஞ்சுட்டாங்கன்ட்டு, அது உண்மைதான். என்னடா தமிழ் அரசியல்வாதிகளே இது சிங்கள அரசாங்கத்துக்கு தானே வேலை செய்கிறார். இப்போ டக்ளஸ் தேவானந்தா கூடி அவர் என்னத்துக்காக வேலை செய்கிறார்? சிங்கள அரசாங்கத்தோட சீக்ரெட் மீட்டிங் வச்சு சீக்ரெட் கதைச்சு காசு எடுத்து அப்படித்தான் செய்கிறார் விளங்குதோ. இப்படித்தான் எல்லாரும் செய்யணும். ஈவன் இப்போ மருத்துவர் அர்ஜுனா கூடி நான் நினைக்கிறேன் அவர் என்ன ஜேவிபின்ற ஒரு ஆளுட்டு தான் நினைக்கிறேன் தெரியும். ஏனெண்டா அவர் வந்து கூட்டத்தில் வந்து சொல்கிறார், தமிழ் தேசிய கொடியை நான் ஒரு நாளைக்கு பின்னுக்கு ஏற்றுவேன் என்று சொல்கிறேன். அப்படி ஏற்றுவோம், நாங்கள் அதை ஏற்றுவோம். எங்களோட தமிழ் படை இவ்வளவு கடற்படை வச்சிருந்தது, விமானப்படை வச்சிருந்தது, அது வச்சிருந்தது, நாங்கள் மீண்டும் அதை கட்டி எழுப்ப நீங்கள் வச்சிடாதீங்கோ இப்படியெல்லாம் கதைக்கிறார். ஒரு மேடையில் பேச்சில் பப்ளிக்காக சொல்கிறார். இதை யோசிச்சு பாருங்க, இப்படி உண்மையாக ஒரு சாதாரண ஒரு ஆளால் இப்படி சொல்ல இயலுமான்னு பாருங்க. இப்படி இலங்கையில் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலைமை நடக்குமென்று யோசிச்சு பாருங்க. நீங்கள் 4ஆம் மணிக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் இயக்கத்தை மீள் கட்டமைக்கிறீங்களன்னு சொல்லி கொண்டு போய் போட்டுருவாங்க தெரியும். அப்போ இவர் சொல்கிறாருன்றாலே இவருக்கு பின்னால் இருக்கிறதே புலனாயம் என்று தான் அர்த்தம். இவர் சொல்லிட்டு சும்மா இருக்கிறார், அதில் பழி வேலை நடந்து தெரிஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சி கொண்டு எல்லாம் தெரிகிறார். ரைட். இவர் ஒரிஜினலாக அந்த நான் இந்த டாக்டர் மேருக்கு எதிராண்டு கதை கேட்கக்கூடிய அப்போவே இவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்ன கொள்றாக்கள் கொள்ளுங்கோ, பிரச்சனை இல்லைன்றலாம் சொல்கிறேன். அப்போ சொல்லிக்க நான் யோசிச்சேன், இவருக்கு யாரோ பின்புலம் இருக்குன்னு. ஏன்னா அரசாங்கத்தை பின்புலம் இல்லாமல் உங்களால் இப்படி கதைக்கலாம் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்களே உங்களை பிடிச்சி விட்டுக்க போட்டுருவாங்க. ஒரு ஆக்கள்கிட்ட பேரை சொல்லி இவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறாருன்றதெல்லாம் இலங்கையில் ஒரு இல்லீகலான விஷயம் விளங்குது. அப்படி எல்லாம் சொல்லி அதை நிரூபிக்கணும். நிரூபிக்க பிரச்சனை. ஆனால் இவர் ஒன்றும் நிரூபிக்கல, ஒரு கேஸும் போட இல்லை. டக்ளஸ் தேவானந்தா எல்லாம் பேசி போடுறார். இப்போ உண்மையிலேயே ஒரு நோமலான ஒரு சாதாரண மனுஷன் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்த்து இப்படி தூசி மாதிரி அடிச்சிடுவேன்லாம் சொல்லியிருந்தாருண்டா உண்மையிலேயே இப்போ டக்ளஸ் தேவானந்தா ஆக்களே அதை ஏதாவது இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இவரை செய்ய முடியலை. ஏனெண்டா இவருக்கு வேலை செய்கிறது, இவர் வேலை செய்ய வைக்கிறதே புலனாய்வு தான் விளங்குதான். அப்போ இப்படியானவர்களை நம்பி நாங்கள் ஏமாறுறோம். நீங்கள் இந்த முறை வாக்கு போட்டுட்டீங்க, நீங்கள் கவனிச்சிங்கண்டா இவர் மருத்துவர் அர்ஜுனாவும் அனுராண்ட கட்சி ஜேவிபி கட்சியின் ரெப்ரசன்டேட்டிவ் கதைப்பினம் ஆடியோ ரிலீஸ் ஆனது. அதை கதைப்பினம் அதில் அவ சொல்லுவா இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குண்டு. அவன் ஒரு டாக்டர் சரி, அவள் சொல்கிறா இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குண்டு. ப்ளஸ் தங்கட கட்சி ஒரு டீலும் மேக் பண்ணாது, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வேண்டா போடுங்கோ என்று தான் அவள் சொல்கிறான். இப்போ இது பேசிக்கலி என்னத்துக்கு விடுபடுதுண்டா அனுராண்ட கட்சி ஒரு டீலுக்கும் போயில்லை மற்ற கட்சிகள் மாதிரி என்று காட்டுறதுக்காகத்தான் விடுது. இல்லாட்டி இவரை பற்றி கூடாமல் சொல்லி இவற்றை இதுக்கு வராத, இவற்றை ஒரு டீலுக்கும் வராத இவரை பற்றி கூடாமல் சொல்கிற ஒரு காணொலியை இவரே ஏன் லீக் பண்ணுற விளங்குதா? அது சரியான புள்ளியாக தெரியுது. இது உண்மையிலேயே அந்த அனுரா ஜேவிபின்ற கட்சியை நல்லதாக காட்டுற ஒரு ஆடியோ அது உண்மையிலே. ஏன்னா அது நல்ல கட்சி வேறு டீலுக்கு போயில்லைன்ட்டு அந்த கட்சி ஆடியோவை இவர் லீக் பண்ணுற, இவர் தான் ரெக்கார்ட் பண்ணுறது, இவர் லீக் பண்ணுறேன் ரைட்டோ. அப்போ இது வந்து சரியான பிள்ளையாக தான் தெரியுது. அப்போ உண்மையிலே அதெல்லாம் திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டு வருது. இவர் ஏற்கனவே சும்மா முதல்ல ஸ்டார்ட்டில் டாக்டராக வந்து வெளியில் கதைக்க துவங்கினதே அது திட்டம் தான். அந்த பேக்ரவுண்ட் திட்டத்துலேருந்து கதைச்சு வேந்து பெருசாகி வந்து பேருந்து இப்படி ஒவ்வொரு மாறி பாட்டிகளை கழிச்சு கடைசியில் அனுராதான் நெல்லம்னு சொல்லி 2 டீல் மேக் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வரதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சராக கொண்டு போட்டு வருது. இப்படி அவரை அனுராவை செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டு வருது. அவர் முதல்ல என்ன சொன்னார், சஜித்துக்கு ஆதரவு கொடுக்கணும், சங்குக்கு ஆதரவு கொடுக்கணும், அப்புறம் கடைசியில் அனுராவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வந்துட்டார். ஏன்னா அந்த வாக்கு போடக்கு முதலே அவர் வந்துட்டார் அனுராவுக்கு வாக்கு போடுறேன். ஏன்னா அவற்றை திட்டமே அதுதான்
விளங்குதா? இப்போ அந்த ஜெயிலுக்கு போனதெல்லாம் ஒரு நாடகையில் இந்தியாவில் எத்தனை நேரம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால நல்ல அரசியல்வாதின்னு சொல்லி போய் தண்டிடுவாங்க. மக்கள் நம்ப துவங்கிடும். ஒரு கரிசனை வரும் உங்களுக்கு, ஒரு அடைய பாவமே எங்களுக்காகத்தானே ஜெயிலுக்கு போனவன் என்ற ஒரு கரிசனை வருமே. அதுக்காகத்தான் இது போய் எல்லாம் நாடகம் எல்லாம் நடிச்சிருக்கு. ரைட்டு மக்களே, மீண்டும் தமிழ் தேசியத்தை கட்டியமைப்போம். இதுக்கு விருப்பமானாக்கள் தொடர்பு கொள்ளும். சரியோ செய்வோம். என்னால் தனியாக செய்ய இயலாது, கட்டாயம். இப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரும் இந்த 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 கட்டமைப்பை ஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்கணும். பழைய அரசியல்வாதிகள் இவங்கள் எல்லாரும் ஒரு ஒரு சிங்களவர்களோட சேர்ந்து தான் வேலை செஞ்சவர். அந்த எப்போ அந்த தமிழர்கள் தனியாக ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நிப்பாட்டலாம் என்று சொன்னோன்னு அதெல்லாம் எதிர்த்து கதைச்சாங்களோ அவ்வளோ பேரும் சரியில்லாதாக்கள். அந்த உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் என்று வந்தது, அதில் தமிழர் அரசியலாக நிப்பாட்டினது நல்ல விஷயம். ஏன்னா பல பேர் அந்த உள்ளுக்குள்ளால் இருந்து கதைச்சவங்க எல்லாரையும் வெளிக்கொணர்ந்துட்டுது, அப்பட்டமாக வெளிக்கொணர்ந்துட்டுது. இவங்க எல்லாம் கூடாதாக்கள் என்றதை மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு, இது அங்கே தாயகத்தில் மாத்திரமில்லை, இங்கே புலம்பெயர்ந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பல பேர் அவங்க உண்மையான முகத்தை காட்டிடணும். அந்த அந்த இது செய்ய வச்சுட்டு, அதனால் மக்களே, நாங்கள் ஒன்றில் கட்சி தொங்குவோம் அல்லது இருக்கிற கட்சியே நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களோட சேர்த்து ஒற்றுமையாக கொண்டு போவோம். இது இஸ்லாமிய தமிழர்கள் என்றெல்லாம் பிரித்து பார்க்குறது இல்லை. எல்லா தமிழர்கள் இந்த இதுக்கு கட்டுப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இதுக்கு வாங்கும். இந்த தனிய ஈழத்து எதன வடகிழக்கில் தமிழர்கள் என்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த சிந்தனையை விட்டுடுங்க. இது நான் சொல்கிறது எல்லா முழு ஈழத்துலேயும் தமிழர்கள், இஸ்லாமிய தமிழன், மலைய தமிழன், வடகிழக்கு தமிழன், எல்லா கொழும்பு தமிழன், எல்லா தமிழனும் உண்டாக ஒரு அகில ஈழ கட்சி ஒன்று உருவாக்கணும். அதுக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ, நாங்கள் செய்வோம். புதுசாக ஆரம்பிப்போம். இதான் ரீபூட் பண்ணுவோம். எல்லா அரசியலும் போராட்டமும் முடிஞ்சது. தமிழ் தேசிய அரசியலும் இலங்கையில் எல்லா அரசியல்வாதிகளும் முடிஞ்சிட்டாங்க. நாங்கள் எங்களோட தமிழ் தேசியத்தை நாங்கள் மீண்டும் ரீபூட் பண்ணுவோம். வாங்குவோம், செய்வோம். நன்றி, வணக்கம்.